முத்து வந்து நடந்த விஷயத்த எதையுமே அவரால் வந்து ஜீர்ணிக்க முடியல. செம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே போயிட்டு எப்பவும் போல் அவர் வந்து இந்த மாதிரி வந்து குடிக்கிற இடத்துக்கே போயிட்டு அங்கேயே போயிட்டு பயங்கரமாக குடிக்கிறாரு. அவரால் தாங்க முடியச்சு. இப்படி பண்ணிட்டாலே நம்ம குடும்பத்தை நம்ம வச்சு ஏமாத்தல, இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. வீட்டுக்கு போனோன்னு முத்து என்ன பண்ணுறாரு, முதல் வேலையாக வந்து அந்த வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இவ ரொம்ப மோசமானவ, இவ இந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டா, இவ பேர் ரோஹிணியே கிடையாது, இவ பேர் வந்து கல்யாணி, இவ கிறிஷோட அம்மா, நம்ம வீட்டில் இருக்க கிறிஷோட அம்மா, இவ தான் வேணும்னு ஏமாற்றி இவ்வளோ நாள் நம்ம நடிச்சிருக்கா, எல்லாரையும் நம்மளை ஏமாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் பிள்ளையோட வாழ்க்கை போச்சே, இந்த மாதிரி ஆல்ரெடி கல்யாணம் ஆனவத்தி வந்து இப்படி ஏமாற்றி என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. விஜயா இப்படி பண்ணிட்டு எரி நியாயமா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டேன்னு என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது, உனக்கெல்லாம் மன்னிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ருதி வந்து உங்களுக்கு என்னமோ நினச்சேன், இந்த அளவுக்கு கிரிமினலாக இருப்பீங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல, இந்த அளவு ஒரு குடும்பத்தை ஏமாற்றுவீங்க, உங்களுக்கு முன்னாடியே அப்படி வந்து ஏமாற்றணுன்ற வந்து ஐடியா இருந்ததுன்னா வேறு யாரும் ஏமாற்ற வேண்டியதானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை ஏன் ரோகிணி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ண, என்னை மன்னிச்சிடு மனோஜ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மன்னிக்கிறதுக்கு இனிமேட்டு முடிய முடியும், என் பையன் கூட வாழவே மாட்டான், இதுக்கப்புறம் உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து முத்துவும் வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை வந்து இப்படி பண்ணிட்டியேம்மா, என் பையனோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டியே, என் பையன் வந்து பாவம் இப்படி பண்ணிட்டியே, அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது, இப்படி பண்ணுறது இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலையை நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துட்டாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதிரை அடைகிறாரு. உடனே பார்த்தா எல்லாமே வந்து அந்த இடத்துல ஷாப்பில் உட்காந்துட்டு கனவு கண்டுட்டுருக்காரு நம்ம வந்து முத்து. ஐயோ வேணாம் வேணாம், அப்பாவுக்கு எதாகிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அப்பா கண்டிப்பாக அவன் விஷயத்தில் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கார், அவர் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு எதாவது பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்பாவுக்கு, ஐயோ நான் சொல்லவே மாட்டேன், இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, நம்ம சொன்னால் கண்டிப்பாக அப்பாவுக்கு எதாவது ஆகிடும், ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாது, அவளை பற்றி இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. மீனா வந்து என்னங்க ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இந்த அளவா குடிப்பீங்க அப்படின்னோடனே என்னால் தாங்கிக்க முடியல, மனசில் இந்த வலியும் உண்மையும் அப்படி இருக்குது, மனசில் இவ்வளோ வலி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது, என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னோடனே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அந்த உண்மையை யார்கிட்டையும் என்னால் சொல்ல முடியாது, ஏன் உன்கிட்ட கூட என்னால் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிடு மீனா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு பயங்கரமாக ஒரு வேளை ரோகிணி பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா இவருக்கு அப்படி சொல்லிட்டு மீனா யோசிக்கங்க என்ன உண்மைங்க அப்படின்னோடனே அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே விழுந்துடுறாரு கட்டில் மேலே. உடனே வந்து என்னாச்சு இவருக்கு, ஏதோ சொல்ல வந்தார், அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இதை வாங்குறது, எப்படி யாருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், என்ன விஷயம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, இல்லை அவர் ஏதோ உண்மை தெரியும்னு சொன்னார், எனக்கு தான் அது ஒரு உண்மையா, என்ன உண்மை அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். முத்து ஏதாவது உளறிப்பார் விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கன்னொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம வந்து மீனா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முத்து வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். இப்படி என்னை ஏமாத்திட்டு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு. உன்னை சும்மா விட மாட்டேடி, என் குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்தின உடனே நான் விடவே மாட்டேன், இந்த உலகத்தில் இருக்க உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து கனவுல அப்படியே பெணாத்திட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கன்னு எழுப்புறாங்க, ஆனால் எழுந்துக்க முடியல அவரால். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க.